ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரூல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம விஜய்க்கு ரஞ்சிதா மயக்க மருந்து கொடுக்குறாங்களா? ஆமாங்க, நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறேன்னா விஜய் எப்படியாவது அடைஞ்சு தின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுக்குறாங்க. நம்ம விஜயம் வேறு வழி இல்லாமல் குடிக்கிறாருங்க. ஏன் எதுக்காக குடிக்கிறாருன்னா, ரஞ்சிதா வெண்பாவுக்கு அம்மாவாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் ரஞ்சிதா சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ளே போயிட்டார். அதனால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்படி கிடக்கிறாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறது நான் உங்கள் அருள். திஸ் இஸ் யுவர் ரூல். சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்மளோட விஜய் மீட்டிங்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ரெடி ஆகி போயிட்டுருக்காரு. எங்கடா போகிறதுன்னு பார்க்குறீங்க, ஆஃபீஸ் மீட்டிங் தாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கான், அதுக்காக தான் வேகமாக போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஞ்சிதா அருக வராங்க. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சிதா அட்டை வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டுப்பா மாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம விஜய் இல்லை ரஞ்சு எனக்கு வேலை இருக்கு ரஞ்சு டாடா பபாய் சொல்ல, இதை கேட்டோன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் நம்மளோட ரஞ்சிதா மாமா ப்ளீஸ் மாமா இதை குடிச்சிட்டு மாமா, நான் உங்களை நல்லா பார்த்துப்போம் மாமா, வெண்பகுட்டி நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு டைலாக் விட்றான். இதை கேட்டவன நம்ம விஜய் வாங்கி சரி குடிக்கிறேன் குடின்ட்டு மொட்டக்குன்னு குடிக்கிறாருங்க. மாடு களி தண்ணி குடிக்கும் பார்த்தீங்களா, வாயை உள்ளே விட்டு எடுக்குது அந்த மாதிரி வச்சு சொருகிறாருங்க. அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சு கிளாஸை கொடுக்குறாரு. உடனே மறுபடியும் ரஞ்சிதா அடுத்து விட்டு போடுறேன். மாமா நீங்கள் ஆஃபீஸ் தானே போகிறீங்க, போகிற வேலை என்னை கூப்பிட்டு போகிறீங்களா, எனக்கு சில்லற வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரஞ்சிதா. என்னடா வேலை அப்படின்னு பார்க்குறீங்க, அது ஒரு முக்கியமான டாபிக் வேலைங்க. அதை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பேச வேண்டாம். சரி ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இதை கேட்டு நம்ம விஜய் சரி ஓகே அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா அவர் ரூமுக்கு வேகமாக ஓடுறாங்க. என்னடா ஓடுறான், ஒருவேளை மயக்க மருந்து கொடுத்த பாலில் எதனா பஞ்சாயத்தை வச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது பாலில் மயக்க மருந்து கலக்கலைங்க, சாரி ஜூஸில். விஜயை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஜூஸ் கொடுக்குறாங்களாமா, மேங்கோ ஜூஸ் தான் நினைக்கிறேன். அது மேங்கோவா ஆரஞ்சா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டைரக்டருக்கு டைரெக்டாக கால் பண்ணி என்ன ஜூஸ் கொடுத்தீங்க, மேங்கோவா ஆரஞ்சா அப்படின்னு கேட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ளே போன ரஞ்சிதா போய் பீரோவை திறக்கிறாங்க. பீரோக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடரல. அது கீழே அடியில் ஒரு இப்படி தூக்குற ஒரு லாக்கர் இருக்குது, அதை தூக்கிட்டு உள்ளேருந்து ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க. அது ரோஸ் கலர் ஃபைல். அவங்க கட்டியிருக்க சேரீக்கும் அந்த ஃபைலுக்கும் செம்ம மேட்ச் எடுப்பாக இருந்துச்சுங்க. வில்லியை பற்றியெல்லாம் அப்படி புகழ்ந்து பேசக்கூடாது, தப்பு. சரி ஓகே, அதை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்துட்டு விஜய் கூட கிளம்பலான்னு ரெடியாகி சந்தோஷம் வந்துட்டுருக்காங்க. வெளியே வருமா சொல்கிறாங்க, ஒரு வழியாக விஜய் மாமா உங்களை நான் அடைய போகிறேன், என்கிட்ட இனிமேல் யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறான். இதை கேட்டவொடனே எனக்கு செம்ம காண்டாச்சுங்க. என்னது பிரிக்க முடியாதா, நடுவில் இந்த கௌசிக்கு வந்தால் பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.